இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் வேதியராக படிக்கின்ற நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இடம் சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் இன்றைய தியானத்திற்கு அந்த நிகழ்ச்சி உதவும்னு திரும்ப சொல்கிறேன். நாங்கள் வேதியராக படிக்கிற 2 வருஷ காலத்தில் கடைசி 3 மாதம் மிஷன் கோர்ஸுங்கிற ஒரு பயிற்சி உண்டு எங்களுக்கு. அதாவது நேரடி பயிற்சி, பங்குகளுக்கு நேராக போயிட்டு அங்கே இருந்து எப்படி பங்கு தளத்தில் பணி செய்வது என்பதை நாங்கள் அறிந்துள்ள ஒரு நிகழ்ச்சி, ஒரு பயிற்சி எங்களுக்கு. அது நாங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடியே கிளம்பி போயிடுவோம். ஜூன் மாதம்லாம் கிளம்பி போயிடும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அந்த 3 மாதங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும், நேரடி பயிற்சி இருக்கும். அப்படி இந்த காலத்தில் நாங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே ஒரு குறிப்பிட்ட பங்குல தங்கியிருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே இருக்கின்ற பங்கு தந்தை அவர்கள் அங்கே ஒரு ஸ்கூலில் கேட்டகிசம் கிளாஸ் எடுக்க எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. எப்படி டைம் எப்படின்னா, மற்ற வகுப்புக்கு முன்பாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்கூல் வரதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 40 நிமிஷம் ஒரு பீரியடு கேட்டகிசம் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. நான் இன்னொரு சகோதரர் என்ன பண்ணோம், எங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்தாங்க, தலைப்பு கொடுத்தாங்க. அதை நாங்கள் ரெடி பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த அந்த அறைக்கும் அந்த பங்கு தளத்துக்கும் ஸ்கூலுக்கும் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் முன்னாடி பிரதரும் போகிறோம். அப்போது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி அதை இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. திரும்பி பார்த்தேன், ஒரு சின்ன குட்டி குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, சின்ன பிள்ளை என்ன பண்ணுறா, என் பேண்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்தா. அங்கிள் அங்கிள் அப்படின்னா, என்னம்மா, இந்தாங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு, மிஞ்சி போனால் என்னுடைய சுண்டு வரல் சைஸில் அந்த சீட்டு இருக்கும், அதான் வேறு குட்டி சீட்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளை அங்கே நிற்கலாம் போயிட்டே இருக்கிறான் அவன் மாட்டுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த பிள்ளை யார் இவன், இது ஏன்னா இந்த சீட்டில் என்ன நடக்குது பார்ப்போம். பிரித்து பார்த்தா 2 வார்த்தை அதில், இயேசு நல்லவர், அவ்வளோதான். இயேசு நல்லவர். சரி, மடித்து வச்சுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு கேன்சர் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் அப்போ இந்த இடைவேளை இன்டர்வல் பீரியட். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே விளாத்திட்டு இருக்கிறோம் வராண்டாவை. அப்போ அந்த சின்ன குழந்தை அங்கே விளையாடிட்டு வரா. அப்போது அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் கேட்டேன், அம்மா எதுக்குமா காலையில் சீட்டை எனக்கு கொடுத்துட்டு போனீங்க, யார் நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, அதுவா அங்கிள், நான் தினமும் ஸ்கூலுக்கு வரப்போ எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க. எப்படி, தினமும் ஸ்கூலுக்கு வரும்போது எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் வரப்போ 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் என்று அந்த குழந்தை சொன்னேன். சகோதரர்களே, இஞ்சி போன அந்த பிள்ளைக்கு ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை தான், ஒரு 3 வயசு 4 வயசு இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அந்த குழந்தையை அவருடைய பெற்றோர்கள் ஒரு நற்செய்தி இதை விட வேறு எப்படி பண்ணி செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த குழந்தையால் நான் இயேசு நல்லவர்னு அறிக்கையிட்டேன் பாருங்க, அதற்கான பலனை அடைஞ்சேன் பாருங்க. அந்த பிள்ளை தானே காரணம், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் கடவுளை மகிமை செய்ய அந்த பிள்ளை பண்ணி செய்ய உதவுறான்னா தான் நற்செய்தி பண்ணி. அந்த குழந்தை எப்படி பாரிச்சு, அந்த பெற்றோர் பாருங்கள், அந்த பிஞ்சு குழந்தையை கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். சகோதரர்களே, நற்செய்தி அறிவிப்பு இந்த உலகத்தில் மிக அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் நற்செய்தி பாருங்க பார்ப்போம். ஒளியின் மக்களை விட உலகின் மக்கள் முன்மதியுடையவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க. செய்கிறது தப்பு தான், அந்த தப்பு என்ன பண்ணுவாங்க, முன்மதி என்று சொல்லிக் கொள்வார்கள். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை
இடித்துரைத்து இல்லைப்பா இது தவறுப்பா என்று என்னதானே பிள்ளை நடந்தால் கூட அது தவறு தானே. அது ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், முதலாளிக்காக ஒரே வேலை செய்யலை, அவன் வெளியே அனுப்புறான்றாரு. அவன் என்ன பண்ணுறான், முதலாளி கடன் பட்டவங்களாம் கூப்பிடுறான், வா உன் கடன் பத்திரத்தை காட்டு பார்ப்போம். பார்க்குறான், எவ்வளோ என்ன எழுதிக்குது, 100 குடம் என்ன தான் கடன் பட்டணும், அதான 100 கடன் பட்டவர்கள் 50 குடம் எழுது. எதுக்கு, வேலையை விட்டு போனால் எப்படி பிழைக்கிறது அங்கே போயிட்டு. அப்போது இவன் நமக்கு என்ன பண்ணுவான், பிழைக்க வைப்பான், திருட்டு கணக்கு எழுதுனா. இதெல்லாம் அது இத்தனை மூட்டை பயிர் பாதியாக குறைச்சி எழுது. தான் போனால் எப்படி பிழைக்கிறது என்பதை இங்கே பிளான் பண்ணிட்டு அவ்வளோ செய்வது தவறு தானே, முன்மதி அதுவும் தப்பு தானே. அது சொல்ல பாருங்க செய்தியில், உலக மக்கள் ஒளியின் மக்களை விட கடவுளின் பிள்ளைகளை விட தவறு செய்து முன்மதின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அது முன்மதி அவங்களை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஒருத்தன் நல்லது செஞ்சால் அவன் ஏமாலி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்போ நல்லவனா ஒரு நீதிமானா கடவுளுக்கு பயந்து நடங்க பார்ப்போம். நீங்கள் உலக தெரியாதவன் இவெல்லாம் இப்போ வந்துட்டான். நல்லது செய், ஆமாம் பெரிய காந்தி ஒரு உத்தமர் இவருன்னு சொல்லுவாருங்க. உண்மையா இல்லைங்க. தப்பு செய்கிறவன் இன்னைக்கு புத்தாலும் காட்டிக்கிறான். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சிக்னலில் போய் இல்லைங்க பார்ப்போம். சிக்னலில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஜிப்ரா கிராஸ் கோடு போட்டிருக்கோம். அதுக்கு மட்டும் தான் நிற்கணும், அதை தாண்டி போய் நிற்கக்கூடாது. அது அதான் ரூல். அது சரியாக தான். நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த கோட்டுக்கு முன்னாடி நிற்போம். நம்ம முதல்ல பண்ணுவோம், அவங்க முன்னே போய் அவங்க போய் நிற்போம். அது ஜிப்ரா கிராஸ் நடக்கிற பாதையாக இருக்கும், கொஞ்சம் முன்னே போய் நிற்போம். நாம் சொல்லுவோம், ஐயா அந்த மாதிரி நிற்கக்கூடாதுங்க ஐயா, பின்னு நில்லுங்க, கோட்டு முன்னாடி நில்லுங்க, அது நடைபாதை சொன்னால் போதும். ஆமாம் வந்துட்டார், இப்போ சொல்றது வந்துட்டார், பெரிய நேரு காந்தின்னு. நல்லது செய்தால் இழிவுபடுத்தப்படுகிறான். கெட்டது செய்கிறவன், தப்பு செய்கிறவன் இல்லையா, தப்பு செய்ய என்ன பண்ணுறான், இப்போ அவன் முன்மதி புத்தகத்துக்கிறான். இந்த காலத்தில் அப்படிப்பட்ட உலகத்தில் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு தேவை, நீதிக்கான வார்த்தை அவர்களுக்கு தேவை. நீங்கள் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். நான் நற்செய்தியை அறிவிக்க இல்லையா, அப்படி அறிவிப்பதே நான் கடவுளால் அழைக்கப்பட்டதற்கான பணி. அதான் இல்லையா. ஏனென்றால் பிறர் தூய ஆவியால் தூய ஆவி அவங்ககிட்ட போய் குடிக்கொண்டிருக்கணும். அவர்கள் கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக மாறணும். அதற்கு நற்செய்தியை அறிவிப்பது என் குருத்துவ பணி. நம்மளும் குருக்கள் தான். குருக்கள் ரெண்டு வகை உண்டு. ஒன்று தனி குருத்துவம், ஒன்று பொது குருத்துவம். தனி குருத்துவம் என்பது குருக்களாக பயிற்சி பெற்று குருக்களாக வராங்க, அழைக்கப்பட்டவர்கள். நாம் பொது குருத்துவத்தை அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் பைபிள் சொல்கிற மாதிரி நற்செய்தி பணி என்பது அவர்கள் தலையில் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதிலே கண்ணாயிரு என்று பவுல் சொல்லுவார். ஏனென்றால் அந்த ஆணுடைய வார்த்தை தான் வாழ்வை கொடுக்க வல்லது. வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. அந்த வாழ்வு எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும். நீங்கள் பவுல் சொல்வது போல நாம் அழைக்கப்பட்டவர்னு சொன்னார். நாம் அவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், இன்னும் குறிப்பாக பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமோ, யாரெல்லாம் ஏசப்பாவை அறிந்து கொள்ளவில்லையோ அந்த மனங்களில் ஆண்டவருடைய வார்த்தை தங்கணும். எனவே அவனுடைய வார்த்தையை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அறிவிப்பது தான் நம்முடைய குருத்துவ பணி. சகோதரர்களே, நற்செய்தி பணியை சிறந்த மேற்கொண்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அவ்வாறு செய்வதால் நிறைய ஆன்மாக்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பும்.